நண்பர்களே வணக்கம். இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திரு மு கருணாநிதி அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஆரம்பம் முதல் முடிவு வரை உள்ள சில நிகழ்வுகளை உங்களுக்கு கூறுகிறேன். சேலம் மாடர்ன் தியேட்டர் என்று ஒன்று உண்டு. அதில் கலைஞர் மற்றும் எம்ஜிஆர் இருவரும் பணியில் சேர்ந்த காலம் அது. கருணாநிதி கலைஞர் கருணாநிதி 1947 அந்த ஆண்டிலே திரைக்கதை வசனம். எம்ஜிஆர் 1947-48 ஆகிய 2 வருடங்களும் நடிகர் ஒப்பந்த அடிப்படையில் மாடர்ன் தியேட்டரில் இருவரும் பணியாற்றினார்கள். அந்த படங்களின் பெயர் 2 படங்கள் தான் மாடர்ன் தியேட்டர் மூலமாக எடுக்கப்பட்டது. ஒன்று மந்திரி குமாரி, மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது அபிமானியு. இது 2 படங்களிலும் புரட்சித் தலைவர் அவர்கள் நடித்திருந்தார்கள். கதை வசனம் திரு மு கருணாநிதி அவர்கள். இவர்களுடைய மாத வருமானம் அன்றைக்கு கலைஞருக்கு சுமார் 18 to 30 வரைக்கும், திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு 25 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் தங்குமிடம் மற்றும் உணவு அனைத்தும் அங்கே உள்ளேயே தருவார்கள். படம் வெற்றி பெற்ற படம் மந்திரி குமாரி. இவ்வளவு வல்லமை இவர்களுக்கு இருக்கும் பொழுது சேலம் மாடர்ன் தியேட்டரை தாண்டி திரையுலகம் உலுக்கிய எழுத்து பராசக்தி. இதில் வேலை செய்து வெளியே வந்து முதல் படமாக வெளியில் எழுதப்பட்ட கதை தான் திரு மு கருணாநிதியின் பராசக்தி. கதை வசனம் தமிழ் சினிமாவின் திசையை மாற்றிய வசனங்கள். புகழ்பெற்ற சில வசனங்கள், கருத்துக்கள் சுருக்கமாக: கோயிலுக்கு போனால் மனிதம் கிடைக்குமா? மூட நம்பிக்கைக்கு சவால். பசியால் வாடும் மனிதனுக்கு முதலில் உணவு, பிறகு கடவுள். இப்படிப்பட்ட சமூக நீதியே உண்மையான தர்மம். சமூகம், மதம், சமத்துவம் இது குறித்து கேள்விகள், வசனங்கள், பேசப்படாத அரசியல். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த படத்தை கொண்டு வந்தார்கள். கலைஞர் கருணாநிதி புரட்சி எழுத்தாளர். வெற்றிகள் பராசக்தி மகத்தான வெற்றி. கலைஞர் வசனம் சினிமாவில் அடையாளம் காணப்பட்டு விட்டது. இந்த நேரங்களில்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து திரு சி.என். அண்ணாதுரை அவர்கள் வெளியேற முயற்சி செய்து அரசியல் அமைப்பாக மாற்றி பொதுமக்களின் வாக்கு பெற்று அரசியல் தலைவராக மாற முயற்சி செய்கிறார். இந்த நேரத்தில் தமிழக அரசியலில் நண்பர்கள், எதிரிகள். ஆனால் மிகப்பெரிய திருப்பு முனை தான். சுவாரஸ்யமான கதை. ஒரு அரசியல் முதல் அத்தியாயம். வார்த்தைகளின் மந்திரவாதியும் மக்கள் நாயகனும் இணைகிறார்கள். 1950-60களில் ஒரு புறம் திரு மு கருணாநிதி வசனத்தில் தீ பறக்கிறது. திராவிட சிந்தனையின் மூளை மேடையில் பேசினால் கூட்டம் மதிமயங்குகிறது. மறுபுறம் எம்ஜிஆரின் திரை தர்மத்தின் உருவம். எம்ஜிஆர் திரையின் தர்மத்தின் உருவம். ஏழைகளின் நண்பன், ரசிகர்களின் படை. திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதியோ அந்த கட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூளையாக செயல்படுகிறார். எம்ஜிஆருடைய முகமோ தொண்டர்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போது வரை இருவரும் பயணம் நல்ல முறையில் போய் கொண்டிருந்தது. 2ஆம் அத்தியாயம். புகழ் அரசியலுக்கு ஆபத்தா என்று யோசித்து எம்ஜிஆர் திரையில் மட்டுமல்ல அரசியலிலும் சூப்பர் ஸ்டாராக ஆரம்பித்தார். கூட்டங்கள் அவர் வரும் வரை, அவர் இருக்கும் வரை கூட்டம் இருக்கும். அவர் சென்று விட்டார் என்றால் கூட்டம் கலைந்துவிடும். ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாவு மணி அங்கே அடித்தது போல் ஆகிவிடுகிறது. எம்ஜிஆர் பார்க்க வர்றாங்க, அங்கேயே முதல் மணி ஒலிக்குது. எம்ஜிஆர் போயிட்டாருன்னா போயிடுறாங்க. தலைமையில் சிலருக்கு பயம். இந்த நடிகர் நாளைக்கு கட்சி ஆரம்பித்து தலைவனாய் மாறிவிட்டால் என்ன ஆவது என்று. ஆனால் அவர் கட்சி ஆரம்பிப்பார் என்று யாரும் நினைக்கவில்லை. அதே கட்சியிலே தலைவராய் மாறிவிடுவார் என்று நினைத்து தான் அச்சப்பட்டார்கள். ஆனால் அந்த கட்சியை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள், எனக்கு வேண்டாம் என்று ஒரு நல்ல ஒரு வள்ளல் தன்மை உள்ள ஒரு முடிவை எடுத்து அவர் தனியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்றை ஆரம்பித்தார். மூன்றாவதாக 1969க்கு பிறகு எம்ஜிஆர் சில விஷயங்களை பொதுவாக பேச ஆரம்பித்தார். கட்சியில் ஊழல், பொதுமக்கள் துன்பம், இது திராவிட ஆட்சிக்கான வழியா என்ற கேள்வி கருணாநிதிக்கு நேரடியாகவே எழுப்பினார். தலைமைக்கு பெரிய எச்சரிக்கை கொடுத்தார். கருணாநிதி நினைத்தார் கட்சி கட்டுப்பாட்டை மீறுகிறார். எம்ஜிஆர் நினைத்தார் நான் உண்மையை பேசுகிறேன் என்றார். மோதல் தீவிரம். அதன் பிறகு ஒரு அரசியல் குண்டு. ஒரே அறிவிப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் நீக்கியதின் காரணத்தால் தமிழ்நாடு அதிர்ந்தது. ரசிகர்கள் கொந்தளித்தார்கள், தொண்டர்களிடம் குழப்பம். இதுதான் இருவரின் முழுமையான பிரிவு. 5ஆம் அத்தியாயத்தில் நீக்கப்பட்ட எம்ஜிஆர் என்ன செய்தார்? ஏஐஏடிஎம்கே என்று ஒன்றை தொடங்கினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியின் பெயர். இன்றைக்கு அந்த கட்சியின் தலைவராக திரு எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். நான் தனியாக நிற்கிறேன், மக்களே அவரோடு நிற்கிறார்கள் என்று எம்ஜிஆர் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். 1977 முதலமைச்சராக திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். கருணாநிதி அரசியலில் தொடர்ந்தார். பின்னர் தமிழகத்தின் நீண்டகால முதல்வர்களில் ஒருவர். உண்மையான பிரிவு காரணம் ஒரு வரியில் சொன்னால், ஒருவன் சிந்தனையில் தலைவன், மற்றொருவன் மக்கள் மனதின் தலைவர். இப்படிப்பட்ட இருவர்களும் கட்சி நடத்துகிறார்கள். இது டெல்லி தலைமைக்கு பெரிய அச்சுறுத்தலில் இருந்து மகிழ்ச்சி கிடைக்கிற ஒரு செய்தியாக இருந்தது. ஆகவே இதை மேலும் தொடருவோம். மக்கள் இதை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள்.